மக்களே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்பி நூடுல்ஸ். தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கிடலாம். ஊற்றியாச்சு. அடுப்பை வேகமாக வச்சுக்கிடலாம். இப்போ தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள நம்ம இந்த பாக்கெட்டை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ தண்ணியில் நூடுல்ஸை போட்டுக்கிடலாம். இன்னொரு நூடுல்ஸ் பாக்கெட்டே போட்டுக்கிடலாம். நல்லா கிண்டி விட்டுடலாம். உங்களால் எந்த அளவுக்கு கிண்ட முடியுமோ அந்த அளவுக்கு கிண்டிடுங்க. நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம தேவையான அளவு மசாலாவை போட்டுக்கரலாம். இது எல்லாம் அவங்க விட்டு மசாலா தான். யாருக்கெல்லாம் இப்பி நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்குமோ கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு இப்பி நூடுல்ஸ் தான் பிடிக்கும். மேகி நூடுல்ஸு லைட்டாக தான் பிடிக்கும். ஆனால் இப்பி நூடுல்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நல்லா கிண்டிக்கிறலாம். இதுக்கு இடையில வேறு இன்னொரு மசாலா அரை கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்குன்னா ஆட் பிஃபோர் சர்விங். அதை நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஆட் பண்ணால் போதும். இப்போ நல்லா கிண்டிக்கிறலாம். கிண்டனதில் இப்பி நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கிறலாம். ஐயோ, ஒரே இடத்துல கொட்டிருச்சே. சரி, மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்பி நூடுல்ஸ் ரெடி. யாருக்கெல்லாம் இப்பி நூடுல்ஸ் பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.